வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். இந்த வாரம் நம்மளுடைய சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே 90 மணி நேரம் வேலை. எல்என்டி சேர்மன் வந்து சொன்னார், 90 மணி நேரம் வேலை பார்க்கணும், சண்டே அன்னைக்கு வீட்டில் உட்காந்து என்ன எத்தனை நேரம் ஒய்ஃபையே பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு. சண்டே வீட்டில் இருந்தாலே ஒய்ஃபை பார்ப்போன்னு அவர் நினச்சிட்ருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பல பெருந்தலைவர்கள் பேசும்போது வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் காதலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த புரிதல்ங்கிறது இந்த காலேஜ் படிக்கும்போது இல்லை லவ் பண்ணும்போது இந்த பார்த்து சைட் அடிக்கிறது தான் அந்த உண்மையான காதல் 70 வயசு வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரா அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு சில கேள்விக்குறிகள்லாம் அதில் இருந்தாலும் அந்த டாபிக் இன்னொரு அக்கேஷனில் பேசுவோம். இது 90 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுல எந்த அளவு சரி அப்படின்னா, அடுத்த சில நாள்லேயே மகேந்திராவுடைய கம்பெனியோடைய எம்டியுமே இல்லை எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டியாக வேலை பார்க்குறன்னு முக்கியம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். ஸோ இந்த ரெண்டு விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் தான். இப்போ நார்மலாக ஒரு வாரத்துக்கு 7 நாள் இன்று 24 மணி நேரம்னா அரௌண்டு 168 மணி நேரங்கள் ஒரு வாரத்துக்கு மனிதனுக்கு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா கூட 742 168 42 போக 126 மணி நேரம், அதாவது தூங்க போக. அது தவிர ஒரு 36 மணி நேரத்தை நீங்கள் வந்து, அதாவது இன்னொரு 5 மணி நேரமாவது உங்களுடைய உடம்புக்கான கடன்கள், குளிக்கிறது, சாப்பிட்றது, மற்ற ரெடி ஆகிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு 2-3 ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து அவர் எனக்கு கண்டிப்பாக இந்த யோகா, எக்ஸசைஸு, வாக்கிங்கு, ஜிம்மு, ஸ்போர்ட்ஸ் எதையுமே சேர்த்தது மாரி எனக்கு தெரில. அது தவிர இந்த கமர்ஷியல் பிரேக், இந்த பாடல்கள் கேட்குறது, சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் இதையும் சொல்ல. அப்புறம் கம்யூனிட்டி டைம், ஃபேமிலி டைம். ஃபாரினில் கம்யூனிட்டி டைம் ரொம்ப கம்மி. இங்கே வந்து நம்ம கல்யாணம் அட்டன் பண்ணுறது, காது குத்து அட்டன் பண்ணுறது, இது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி அந்த ஃபேமிலியை சிறப்பிக்கிறோம். அது தவிர அந்த ஃபங்க்ஷன் போகும்போது நம்மளோட நட்புகள், சொந்தங்கள், ரொம்ப நாள் பார்க்குறவங்களாம் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அது ஒரு பாசிட்டிவ். இந்த விஷயங்கள் எல்லாம் இவர் கவுண்டில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் கவுண்டில் எடுத்தால் 90 ஹவர்ஸ் ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒன்று சாதிக்க முடியுமானா உண்மையிலே அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய பார்வையாக தான் இருக்குது. ஏன்னா உறவுகள் இல்லை, ரிலாக்ஸேஷன் இல்லை, பாடிக்கான எனஃபான எக்ஸசைஸ் இல்லை. இதெல்லாம் பண்ணால் அந்த 90 மணி நேரம் தாங்காது. ப்ராபப்ளி ஒரு 60-70 மணி நேரம் ஒர்க் பண்ணால் உண்மையிலே ஒரு ப்ராப்பராக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 6 நாளைக்கு. சண்டே கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷர் சிஸ்டத்துக்கு. ஸோ மேக்ஸிமம் 60 to 70 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லைன்னு தான் தோணுது. அப்படி ஒரு அடம்பிடிச்சி ஒருத்தர் ஒர்க் பண்ணார்னா அவரோட லைஃப் வந்து எமோஷனல் சைடில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேபி மெட்டீரியலிஸ்டிக் சைடில் நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், நிறைய சொத்து சேர்த்துருக்கலாம், கேரியரில் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து எமோஷனல் சைடில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனுடைய உடம்பு ரீதியான பாதிப்புகள் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு ஒரு வேளை 70 வயசில் ஒன்றும் ஆகலை, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னை கேட்டால் வந்து ஒரு எமோஷ்னல் காம்பனண்ட், ஃபிசிக்கல் காம்பனண்ட், பாடியோடைய ஃபிசிக்கல் காம்பனண்ட், மைண்டுக்கான எமோஷ்னல் காம்பனண்ட், அப்புறம் ஒர்க்கு. இப்போ ஸ்ரீகிருஷ்ணாவுமே பகவத்கீதையில் கர்ம யோகான்னு ஒன்று சொல்லும்போது, கர்ம யோகின்னு நம்ம அரசாங்கம் கூட சொல்லுது. அதுக்கு அர்த்தம் வந்து 90 மணி நேரம் வேலை பார்க்குற அர்த்தம் கிடையாது. அந்த வேலையை எப்படி பார்க்குறோங்கிறதான். ஸோ ஆனந்த் மகேந்திராஜி சொல்கிற மாதிரி வேலையை எப்படி பார்க்குறோம், அந்த வேலையை பலனை எதிர்பாராமல் அந்த வேலையை கர்மத்தின் மீது பற்று வைத்து கர்மத்தின் பலன் மீது பற்று வைக்காமல் செய்யணும்னு சொல்கிறார். அதாவது என்ன ரிசல்ட் வரும், என்ன ரிவார்டு வரும், என்ன பணம் வரும்னு நினைக்காம அந்த வேலையை எப்படி அழகாக செய்கிறதுன்னு யோசிக்கிறது தான் கர்மயோகம்னு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. ஸோ இதில் குவாலிட்டி வந்துடுது. இந்த குவாலிட்டிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ஒரு வெரி வெரி ஃபைன் இன்ட்ரென்சிவ் குவாலிட்டி அவர் சொல்லியிருக்காது. இப்போ எல்லாத்தாலையுமே எஃபிஷியன்சியில் இன்டெலிஜென்ஸ் எஃபிஷியன்சி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தர் 10 மணி நேரம் ஒரு வேலையை பார்ப்பார், அதே வேலை இன்னொருத்தர் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த இடத்துல மகேந்திராஜி சொல்கிற மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம யார் ஜட்ஜு இல்லை, ஓனர் தான் ஜட்ஜு, எம்டி தான் ஜட்ஜு, பாஸ் தான் ஜட்ஜு. ஸோ மகேந்திராஜி சொல்கிற மாரி நான் பயங்கர குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறாங்க, 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறத அவங்க ஒத்துப்பான அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, குவாலிட்டிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்கள் பாஸ் முடிவு பண்ணுறதுனால நேரத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் அது மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து 60-70 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னோடய எண்ண ஓட்டமாக இருக்குது. ஸோ குவாலிட்டி நீங்கள் கொடுக்கணும், பட் அதை ஜட்ஜ் பண்ண போகிறது உங்கள் பாஸோ, உங்கள் ஓனரோ, இல்லை மக்களோ, பொதுமக்களோ.
இந்த பக்கம் 90 மணி நேரங்கிறது ஒரு சரியான பார்வை இல்லை. அது இன்றைக்கி இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் கண்டிப்பாக சண்டேயில் பிரேக் எடுக்காமல் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஏன்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிரணாப் முகர்ஜி வந்து ஒரு சண்டே கூட வீட்டில் ரெஸ்ட் எடுத்ததில்லைன்னு. சிலருக்கு அது கொஞ்சம் எளிதாக இருக்கலாம், ஏன்னா அந்த ஒர்க்கை அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. எல்லாத்துக்கும் அது எளிதான விஷயம் இல்லை. இந்த சண்டே பிரேக் ஒன்றும் நம்மளோட ட்ரெடிஷன் கிடையாது. நம்ம ட்ரெடிஷனில் சண்டே பிரேக்கே கிடையாது. நம்ம ட்ரெடிஷனில் எல்லா நாளும் வேலை பார்த்துருக்கோம். இன்றைக்குமே அக்ரிகல்ச்சரில் இருந்த போன ஜென்ரேஷன் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் சண்டே லீவ் கிடையாது. இந்த சண்டே லீவுங்கிறது இஸ்ரேலில் ஜூஸோடைய ஒரிஜினல் அந்த சபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் 6 நாள் படைத்து விட்டு 7ஆவது நாள் ஓய்வு எடுக்கிறார். அன்றைக்கி நம்மளும் ஓய்வு எடுக்கணும்னு தான் அந்த கருத்து. அதில் அது கிறிஸ்டியானிட்டிலையும் வந்துட்டு அதை இப்போ பிரிட்டிஷ் வந்து இம்ப்ளிமெண்ட் உலகம் பண்ணும்போது சண்டேங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி வந்தால் தான் சண்டே. அட்லீஸ்ட் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையோட வேகத்துக்கு ஒரு பிரேக் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அது எமோஷ்னலாக பேலன்ஸாக இருக்கேன், ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கேன், நான் ஒரு 12 மணி நேரம் ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். பட் அதை ஒரு காமன் மாடலாக மக்களுக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ இதுதான் நான் ஃபீல் பண்ணுற இந்த விஷயம். ஸோ இதை வச்சு நிறைய மீம்ஸு, நிறைய சாங்ஸு இந்த 90 ஹவர்ஸ்க்கு எதிராகவும் சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலையும் ஹாபின்னு ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டார். ஹாபிங்கிறது என்னென்னா டெஃபினேஷனே ப்ரொஃபஷன், மணி ஓரியன்டட் இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்கிற ஒரு பிரேக். இப்போ நான் உட்காந்து ஒரு புத்தகம் படிக்கிறதோ ஒரு புத்தகம் எழுதுகிறதோ எனக்கு ஒரு ஹாபினா அதுதான் பிரேக். அது வந்து நீங்கள் வேலை பார்த்து தான் இருப்பீங்க, ஆனால் அது வேலை கிடையாது. ஏன்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது அந்த வேலை பார்க்கும்போது. ஸோ எந்த வேலை பார்க்கும்போது மைண்டு ரிலாக்ஸ் ஆகுதோ அதெல்லாம் ஹாபி, அதெல்லாம் இதில் போய்டும். எந்த வேலை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அதெல்லாம் வேலையில் வந்துடும். அது பெரும்பாலும் பணம் சார்ந்து தான் இருக்கும், கேரியர் சார்ந்திருக்கும், மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் சார்ந்திருக்கும். ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிறீங்களோ அந்த வேலையை ஒரு 20-30 மணி நேரம் பண்ணிக்கோங்க. எந்த வேலையை பார்த்தா உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் வருதோ, பணம் வருதோ அதை நீங்கள் 60-70 ஹவர்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நினைக்கிற சொசைட்டியில் 90 ஹவர்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமாக தான் நான் பார்க்குறேன். அரசாங்க ஊழியர்கள் பெரும்பாலும் 35 to 40 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில். ஏன்னா 5 days into 8 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் சில அரசாங்க டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி, இன்கம் டேக்ஸில் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ரயில்வேல ஆப்ரேஷன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 80 to 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஹெவி ஹார்ட் ஒர்க்கிங் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. சேலரிலையோ பெக்ஸ்லேயோ அது ஒரு கெத்துங்கிறதுக்காக அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதையுமே அரசாங்கம் ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கத்தில் 80-90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு அவசியம் இல்லைல்ல. சம்பளம் ஒரே சம்பளம் தான், நான் ஏன் வேலை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஒரு தோணும்ல. ஸோ அதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக யோசிக்கணும். ஸோ இந்த 90 மணி நேரம் அப்படிங்கிறத விட்டுட்டு 70 மணி நேரம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிக்கலாம். மனதளவிலும், உடலளவிலும், வாழ்க்கை அளவிலும், சொந்தங்கள் அளவிலும், எமோஷனல் அளவிலும் ஜெயிக்கணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். நன்றி, வணக்கம்.